உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கேன்னு திருமூலர் சொன்ன மாதிரி பாருங்கள். நம்ம உடல் அமைப்பும் கோபுரமும் கோயில் அமைப்பு ஒன்று போல் இருக்குது பாருங்கள். சிரசு தான் கோவிலோட உச்சி, முதுகுத்தண்டு தான் கொடிமரம், பிட்டப்பாக தான் பலிபீடம். ஆக நம்மளுடைய ஆசா பாசங்களை பலிபீடத்தில் போட்டுட்டு இறைவனை வணங்கும்போது நமக்கு மெய்ப்பொருள் காணும் அறிவு கிடைக்குங்கிறத திருமூலர் சொல்லாமல் சொல்கிறார் இந்த பாடல் மூலமாக. நம்மளுடைய சீவன் தான் சிவலிங்கம்னு சொல்கிறாரு. ஆக நம்ம உடம்பை வளர்க்கின் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருள் பேசுறதுக்கு